இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது விவசாயம். உலக அளவில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. சர்வதேச அளவில் உணவு உற்பத்தியில் 22% பங்களிப்பை வழங்குகிறது. தற்போதுள்ள சூழலில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றாலும் ஏற்றுமதி என்றால் வெறும் 3% பங்களிப்பை மட்டுமே வழங்குகிறது இந்த துறை. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்றால் 1 முதல் 1.5% மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்தால் மட்டுமே வருமானம் அதிகரிக்கும் என்று கூறும் விவசாயிகள் தங்களுக்கு முன் உள்ள பிரச்சனைகளை பட்டியலிடுகின்றனர். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது மட்டும்தான் விவசாயிகளுக்கான உண்மையான தீர்வாக இருக்க முடியும். இன்றைக்கு மாதம் 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த PM கிசான் இது உயர்த்தப்பட வேண்டுமா அப்படின்னா உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் இதற்கு தீர்வாக இருக்க முடியாது, ஒட்டுமொத்த தீர்வாக இருக்க முடியாது. இன்றைக்கும் 85% சிறு குறு விவசாயிகள் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இது போன்ற பொருட்களை சேகரித்து வைப்பதற்கு அந்தந்த கிராம அடிப்படையிலோ அல்லது அந்த வட்டார அடிப்படையிலோ அங்க அந்த கோல்டு ஸ்டோரேஜ் நம்ம என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு தொங்கி நிற்குது. அப்ப அரசு இது போன்ற விஷயங்கள்ல கூடுதலான கவனம் செலுத்தணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல் விதைகளில் புதிய ரகங்களின் கண்டுபிடிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கான சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நெல் விதைகள் உற்பத்தி செய்வதற்கான ஆய்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைக்கின்றனர் விவசாயிகள். தற்போதும் 15% அளவிற்கு தானியங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள் உற்பத்தி குறைவாக உள்ள நிலையில் அவற்றை அதிகரிக்கும் வகையில் ஊக்குவிப்பு திட்டங்கள் எதிர்வரும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் செய்தியாளர் காதர் உசேன்.